தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோயில் உண்டியலில் காந்த துண்டை போட்டு நேக்காக காணிக்கையை திருடிச் செல்லும் திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. குட்டிப்புலி படபாணியில் அலட்டிக் கொள்ளாமல் ஆட்டையை போட்ட சுல்லானின் பின்னணி என்ன? திரைப்படத்தில் குச்சியில் சீவிங்கம் சுற்றி உண்டியலில் பணம் திருடும் காட்சியைப் போல நூதன முறையில் காணிக்கையை ஆட்டையை போட்ட சம்பவம்தான் இது. நூலில் காந்தத்தை கட்டி உண்டியலில் வீசி காணிக்கையை களவாடிய இளைஞர். திருடிய காணிக்கையை பாக்கெட்டில் போட்டு தப்பிக்க முயன்றவர் அடுத்த சில நிமிடங்களில் வசமாக சிக்கும் காட்சிகள்தான் இது. உண்டியல் திருட்டும் ஊறுகாய் போல சிக்கிய சம்பவமும். நடந்தது என்ன? தஞ்சாவூரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். இக்கோயிலில் சாமி கும்பிட வந்த கங்காபுரம் மேலத்தெருவைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற இளைஞர் பிரகாரத்தை சுற்றி நீண்ட நேரம் நோட்டமிட்டுள்ளார். வியாழக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இல்லை. அதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட ஐயப்பன் உண்டியல் திருட்டில் ஈடுபட்டுள்ளார். கோயிலின் மத்தியில் வைக்கப்பட்ட பெரிய உண்டியலை டார்கெட் செய்த ஐயப்பன் பாக்கெட்டில் கொண்டு வந்த காந்த துண்டை கயிற்றில் கட்டி உண்டியலில் இறக்கினார். தூண்டில் வீசி மீன் பிடிப்பது போல உண்டியலுக்குள் காந்த துண்டை வீசி அலட்டிக் கொள்ளாமல் ஆட்டையை போட்டுள்ளார். காசை எடுத்த குஷியில் அங்கிருந்து வேகமாக நடை போட்டவரை கோயில் ஊழியர் ஒருவர் பார்த்துள்ளார். ஐயப்பனின் நடையில் சந்தேகத்தை உணர்ந்தவர் அவரை மடக்கி பிடித்து விசாரிக்க உண்டியல் திருட்டு அம்பலமானது. இதனை அடுத்து ஐயப்பனுக்கு தர்மடி கொடுத்த கோயில் ஊழியர் அவரை போலீசில் ஒப்படைத்தார். சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் ஐயப்பனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். காந்த துண்டை நூலில் கட்டி உண்டியல் காணிக்கையை திருடிய சம்பவம் கோயில் பூசாரிகளிடையே கிறக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.